வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, படிப்பு, தொழில் என பல காரணங்களுக்காக பிறந்த ஊர்ல விட்டு வேற இடத்துக்கு சென்று வாழ வேண்டிய நிலை அதிகமாகவே வருகிறது. இதனால பிறந்த ஊருக்கு சென்றால் கூட தங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடியாத நிலையே உள்ளது. முன்பெல்லாம் குடும்ப பெரியவர்கள் நம்முடைய குலதெய்வம் பற்றியும் குலதெய்வ வழிபாட்டு முறையை பற்றியும் நமக்கு எடுத்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தை கூட்டு குடும்பம் என்பதே இல்லாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில பெரியவர்களோட கேட்டு அறிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்கமும் யார்கிட்டமும் இல்லை. குலதெய்வம் என்னவென்று தெரியாதவங்க எப்படி தங்களுடைய குலதெய்வத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த பகுதியும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உற்சாக நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பிரச்சனை வரும்போதும் மனக்கவலை வரும்போதும் பெரியவர்களிடம் போய் ஆலோசனை கேட்கலாம். சிலர் தங்களது குடும்ப வழக்கப்படி கோடாங்கி பார்ப்பவரை அணுகி உடுக்கடித்தோ தெய்வத்திடம் குறி கேட்பாங்க. சிலர் ஜாதகத்தையும் குடும்ப ஜோசியரிடம் காண்பித்து என்ன பரிகாரம்னு கேட்டு அறிஞ்சுப்பாங்க. அப்படி கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் பூர்வீக குல தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் தான் சொல்லுவாங்க. அதுவே சரியாக அமையும்னு சொல்லுவாங்க. அதாவது குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சில குடும்பத்திற்கு என்ன குலதெய்வம் என்பது தெரியாமல் இருக்கும். பெரியவர்களிடம் கேட்டு அதை முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். சில குடும்பத்தின் பெரியவர்கள் கூட அவர்களின் குலதெய்வம் எது என்று தெரியாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது சில பல குறிப்புகள் மூலம் நாம் குலதெய்வத்தை வழிபடுவதை அறிந்து கொள்ளலாம். மூலமாகவும் நாம் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும். ஒருவது ஜாதகத்தில் தெய்வஸ்தானம் என்பது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஆகும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், தந்தை வழி பாட்டனார்களை சொல்லும் இடம். அதன் 5ஆம் இடம் ஜாதகத்தின் 9ஆம் பாவமாகும். இவர்களின் இஷ்ட தேவதையை சொல்லும் இடம். 9ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடம் 5ஆம் பாவமாகும். ஜாதகத்தின் 9ஆம் பாவமாகும். அவர்களின் இஷ்ட தேவதையை சொல்லும் இடம். 9ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் 5ஆம் பாவமாகும். அதாவது தந்தை வழிபட்ட தெய்வத்தை சொல்லும் இடமாகும். ஆகவே இந்த இரு இடங்களை கொண்டு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியும். இந்த இடங்களை ஆண் ராசியா பெண் ராசியா என கண்டுபிடித்து அந்த தெய்வங்களை ஆண் தெய்வங்களாகவோ பெண் தெய்வங்களாகவோ என தெரிந்து கொள்ளலாம். மேலும் அது நில ராசியில் உள்ளதா நீர் ராசியில் உள்ளதா என்பதையும் தெரிந்து கொண்டு அந்த தெய்வத்தை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தும் கொள்ளலாம். ராசின்னு சொன்னோம்னா ஊரின் எல்லையில் உள்ள நீர் சார்ந்த இடங்களில் அருகில் இருக்கும் தெய்வங்கள் தான். நிலராசியில் என்றால் வயல்வெளி சார்ந்த இடங்களில் இருக்கும் தெய்வங்கள். நெருப்பு ராசி என்றால் மலை மேல் நிற்கும் தெய்வங்கள். குலதெய்வம் பற்றி வீட்டினுடைய மூத்த பிள்ளையின் ஜாதகத்தில் இருந்து கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஒரு குடும்பத்துக்கு குலதெய்வம் ஒன்றும் அதன் பரிவார தெய்வங்கள் இரண்டும் சம்பந்தம் கொள்ளும். அதாவது ஒருவருடைய பூர்வீகத்தில், அதாவது உங்களுக்கு முன்பு 7 தலைமுறை பங்காளிகள் 3 தலைமுறைக்காக ஒன்று சேர்ந்து எங்கு வாழ்ந்திருக்கிறார்களோ அந்த ஊரில் இருக்கும். இந்த குடும்பத்தில் உள்ள மூத்த பெரியவர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மூத்த பெரியவர்கள் யாரும் இல்லை, இருப்பவர்களுக்கும் குலதெய்வம் எதுன்னு தெரியல என நினைக்கிறவர்கள் கூட இந்த முறையை பின்பற்றி தங்கள் குலதெய்வத்தை யார் என்று தெரிந்து கொள்ளலாம். நிறைந்த வெள்ளிக்கிழமை ஒன்று வீட்டு பூஜை அறையில விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்துவிட்டு அவரவர்கள் வழக்கம்படி நெற்றிக்கு இட்டு கொண்டு ஒரு 5 முக குத்து விளக்கை ஏற்றி அதன் தண்டு பாகத்துல ஒரு துணியை வைத்து சாற்றி பூ சாற்றி அதற்கு முன்பு தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு வைத்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செய்து தீபம் தூபம் காட்டி எங்கள் குலதெய்வம் தெரியாமல் நாங்கள் மனம் வருத்தத்தில் இருக்கிறோம். ஆகவே எங்கள் குலதெய்வத்தை நினைத்து தங்களையே அவராக பாவித்து இந்த படையலை சமர்ப்பிக்கின்றோம். இதனை தாங்கள் ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாக எங்கள் குலதெய்வத்தை காட்டுவீராக என்று வேண்டிக் கொண்டால் இறைவன் அருளால் குலதெய்வம் பற்றிய விவரம் உங்களுக்கு தன்னாலாகவே தெரிய வரும். இன்னொரு முறையும் இருக்கிறது. உங்கள் வீட்டில் தலைவாசலின் நிலைவை கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் சந்தனம் இட்டு புது துணி சாட்சி வெற்றிலை பாக்கு பழம் வைத்து பொங்கல் இட்டு நிலைப்படி பூஜை செய்து மேற்சொன்னவாறு அதை வேலையின் வேட்டி கொண்டால் உங்கள் குலதெய்வம் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். மொத்தம் 3 தெய்வங்கள் ஒரு குடும்பத்துக்கு வரும். அதாவது ஊருக்கு இருக்கும் மூல தெய்வம் அது பெருமளவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்மனாகவும் இருக்கலாம். அடுத்து குலதெய்வம், பிறகு காவல் தெய்வமாக ஒரு தெய்வமோ அது ஆண் தெய்வமாகவோ இருக்கலாம், இல்லை பெண் தெய்வமாக இருக்கலாம். மொத்தத்தில் 18 ஆண் காவல் தெய்வங்களும் 18 பெண் காவல் தெய்வங்களும் இருக்கிறது. ஐயன்பார், மதுரை வீரன், காத்தவராயன், உண்டி கருப்பன்,
கருப்பண்ணசாமி, வீரண்ணார், சங்கிலி கருப்பன், ஆகாய கருப்பன், ஆத்தாடி கருப்பன், நொண்டி கருப்பன், மார்நாட்டு கருப்பன், பெரிய கருப்பன், சின்ன கருப்பன் உள்ளிட்ட கருப்பசாமிகளும் உள்ளனர். அதே போல வீரமாகாளி, குருமாயி அம்மன், மகமாயி, எல்லை பிடாரி, சொல்லியம்மன், கன்னிமார், சிலைகாரி, பச்சையம்மன், துலக்கணத்தம்மன், வனதுர்கை, செல்லாயம்மன் என பெண் தெய்வங்களும் உள்ளன. குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவசியம். அது வருடம் ஒரு முறையாவது இந்த குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்தை செய்ய வேண்டியதை செய்து வழிபட்டால் குலம் தலைத்து வரும் சந்ததியினரும் சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிப்பாங்க. அவர்கள் உங்களிடம் அதிகம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்கள் கையில் உள்ள சாதாரண அபிஷேகம், ஒரு புது துணி, ஒரு கவளம் அரிசி, வெல்லம் கலந்த சோறு, இதை கொடுத்தாலே போதும். குலதெய்வம் நம்மளுக்கு வேண்டியவற்றை வாரி வழங்கி விடுவார். தெய்வத்தை வாழ்க்கையில மறக்காதவங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. அந்த கஷ்டங்கள் வந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். மாசி மகா சிவராத்திரி போன்ற முக்கிய நாட்களில் மட்டும் குலதெய்வத்தை வழிபடுவது என்பது இல்லை. வாரத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடலாம். அப்படி வழிபடும் போது சில முக்கிய பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்தால் நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு சீக்கிரமே முன்னேறிவிடும். அப்படி குலதெய்வத்துக்கு வாங்கி கொடுக்கும் பொருட்கள் பற்றி இந்த இதில் பார்க்கலாம். உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலுமே அந்த தெய்வத்திற்கு வாரம் ஒரு முறை தாமரை பூவை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். ரொம்பவும் வறுமையில் இருப்பவர்களும் மாதம் ஒரு தாமரை பூவாவது உங்களுடைய குலதெய்வத்திற்கு வாங்கி கொடுத்து அந்த தாமரை பூவினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். கொஞ்சம் வசதி வாய்ப்பு உடையவர்கள் கூட 2151 என்ற எண்ணிக்கையில் குலதெய்வ கோவிலுக்கு தாமரை பூக்களை அர்ச்சனை செய்து வந்தால் மிக மிக விசேஷமான பலன்களை கிடைக்கும். அர்ச்சனை குலம் காக்கும். குலம் செழிக்க குங்குமம் அர்ச்சனை குலதெய்வத்துக்கு செய்து வர வேண்டும். உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் குங்குமத்தை வாங்கி கொடுத்து அதை கோவிலுக்கு வருபவர்களுக்கு பிரசாதமாக தரலாம். வாரத்துக்கு ஒரு நாள் தாமரை பூவும் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் குங்குமப்பூவும் வாங்கி மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி 2 பொருட்களையும் தொடர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு வாங்கி கொடுக்கும்போது உங்களின் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த வறுமைகள் ஓடிப்போகும். எத்தனை நாட்கள் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை. உங்களின் வசதிக்கேற்ப இதனை தொடர்ந்து செய்து வரலாம். உங்களுடைய குலதெய்வம் வெகு தொலைவில் இருந்தால் வீட்டின் குலதெய்வ படத்திற்கு தாமரை பூ வாங்கி வைத்து வழிபடலாம். குலதெய்வமே தெரியாதவர் என்பவர்கள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது அம்மன் கோயிலுக்கு தாமரை பூவையும் குங்குமத்தையும் வாங்கி கொடுக்கலாம். குலதெய்வத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் கூடிய சீக்கிரமே ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஓயாத கடன் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அவர்கள் பௌர்ணமி நாள குலதெய்வத்தை படத்தின் முன்பாக நின்று 5 முக விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து படையல் போட்டு வணங்கலாம். இதன் மூலம் கடன் பிரச்சனையில் முழுவதுமாக தீர முடியும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு காரியத்தை துவங்கத்துக்கு முன்னாடியும் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். அது நம்ம குலத்தை விருத்தி அடைய செய்ய உதவும். நம் முன்னோர்கள் காலத்தில் மறைந்த முன்னோர்களையே நாம் குலதெய்வமாக ஏற்று பரம்பரையாக வழிபட்டு வருகிறோம். இப்படி நாம் முன்னோர்களை எந்த தெய்வத்தை குலதெய்வமாக வழிபட்டார்களோ அவர்களையே நாமளும் குலதெய்வமாக வழிபடுகிறோம். நாம் வீட்டில் தினமும் பூஜை செய்வதற்கு முன்னாடி நமது குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அதே போல் நம் வீட்டில் திருமணம், புது வீடு கட்டுவது, கார் வாங்குவது உள்ளிட்ட எந்த ஒரு நல்ல காரியம் தொடங்குவதற்கு முன்னாலேயும் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். நாள் எடுக்கும் காரியம் தடைகள் இன்றி வெற்றி பெற அருள் தர வேண்டும் என்று குலதெய்வத்தை வணங்கிய பிறகு நமது வேலைகளை தொடங்கினால் நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை. நாம் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு குலதெய்வத்திற்கு காணிக்கை முடித்து வைப்பது நல்லது. பொதுவாக நம் வீட்டின் குலதெய்வத்தை வணங்கி சில முயற்சிகளை தொடங்கும் முன் சுத்தமான துணியின் மஞ்சள் நினைக்க வேண்டும். அது நம் விருப்பப்படி காசை முடித்து வைக்க வேண்டும். பின்னர் நாம் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் போது அந்த காணிக்கையை அங்கு கொண்டு போய் முண்டியலில் சேர்த்து விடலாம். செய்வதன் மூலம் எடுத்த காரியங்கள் எந்த தடையும் என்று குலதெய்வ அருளால் நல்லபடியாக முடியும். பெரும்பாலும் திறந்த வெளியின் பீடம் அமைத்து வழிபாடு செய்திருந்தார். நாமும் அப்படியே வழிபட வேண்டும். மேலும் கோயில் கட்டுவது என்றாலும் முறையாக குலதெய்வத்திடம் அனுமதி பெற்ற கோயில் கட்ட வேண்டும் என்பது ஐதீகம். முன்னோர்கள் எப்படி குலதெய்வத்தை வணங்கினார்களோ நாமும் அந்த முறையை பின்பற்ற வேண்டும். சைவ முறையை பின்பற்றி வழிபாடு செய்தால் சைவ முறையும், அசைவ முறையை பின்பற்றி வழிபாடு செய்தால் அவ்வாறே நாமும் வணங்க வேண்டும்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலையும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.